இல்லடா ஓ பாய் பீ பாயின்னு பாயினா பாயின்னு சொல்லு. அப்படி இல்லங்க, ஒரு ஆளை கூப்பிடுறான். சின்னதாமே இது பாய் 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 சொல்ல கூப்பிட்டு பாய் பாய் ஓ பாய் என்னடா நடக்குது? இந்த பாயில படுத்தா கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணம் முடியும். அப்புறம் வாங்கடா மாதவனா யாரோட படுக்கணும்? இந்த பாயில படுத்தா கல்யாணம் பாய் வேணா அந்த பிள்ளை கொடுங்க முதல்ல, அதுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சா. ஓ கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகலைங்கிறீங்க, தொங்கிருச்சு. மசுர தொங்கல சொல்றாரு. அண்ணே ஏங்க அக்காவுக்கு பாய் வாங்கி கொடுங்க. தம்பி நீ எதுக்கு வாங்கி கொடுக்க தெரியுது. அக்காவுக்கு பாய் வாங்கி கொடுத்து என்னைய படுக்க சொல்லி நீ அக்கா ஜோலி வைக்கலாம்னு. நீ படுக்கிறதுக்கு ஒரு பாய் போதுமா, ரெண்டு பாய் வாங்கி இருக்கீங்க? நம்மளுக்கு ஜோலியே பாய் வைக்கிறதாங்க. ஏங்க நீங்க ஒரு பாய் எவ்வளவு, ரெண்டு பாய் எவ்வளவு? ஒரு பாய் 1,000 ரூபா தான். என்னது என்ன இவ்வளவு சீப்பா சொல்றாரு? 1,000 ரூபா தாக்குறாரு. என்னையா சொல்லி தொலைற? நம்ம கம்பெனிக்கு அண்ணே இத கொஞ்சம் நல்லா ஏத்துக்கணே. ஏதோ நம்ம கம்பெனி வீட்டு கம்பெனி தாங்க. வீட்டுக்கு நம்ம அப்பா அம்மா தங்கச்சி தம்பி எல்லாமே நாங்களா அறுத்துக்கிறோம், நாங்களா பின்னிக்கிறோம். நூல் எல்லாமே நாங்களே சொந்த. நீங்க எல்லாம் அறுத்துக்குவீங்க, நீங்க எல்லாம் பின்னிக்குவீங்க. நாங்களா பின்னிக்கிறோம். எங்க குடும்பம் பாய் கம்பெனில பெரிய கம்பெனி. படுக்க பாய். படுக்க பாயா? அதுவாதி உங்க கரண்டி அடிக்கலாம். இதுல எத்தனை பேர் படுக்கலாம்? நீங்க இதுல 5 பேர் படுக்கலாம். நீங்க ஒரு ஆள் படுத்தா போதும். அண்ணே பாய் வர வேண்டாம் கிறுக்க பாலே. 5 பேர் எப்பறா படுக்க முடியும்? என்ன லூசு தனமா பேசிட்டு? அண்ணே பேசு. இதுல எத்தனை பேர் படுக்க முடியும்? ஓ பாய்காரே. ஐயா நீங்களா அப்படியே கும்புறீங்க. நீ அப்படியே சொல்லிக்கிட்டு வந்த. ஆமா ஆமா ஐயா ஆதா என்னங்க இதுல ஒரு ஆள் படுக்க, 2 ஆள் படுக்கலாம். தண்ணி மாதிரி விட்டு கூட காமிக்கிறேன். எங்க விரிச்சு காட்டுங்க, நான் நம்ப மாட்டேன். ஏய் இரு அமைதியா இரு. தம்பி தொழில்ல சுத்தமா அமைதியா இரு. நான் உன்னை நம்ப மாட்டேன். பாயை விரிச்சு காட்டுங்க. ஐயா நான் வெறிக்கிறேன். நிஜமா 2 பேர் படுக்கலாமா? 2 பேர் என்ன? எங்க பாயை வேகமா விரிங்க. பாய்கார அங்க போறானே. யார் அந்த பாய்கார? படுத்து பாருங்க. நான் எப்படிங்க படுக்க முடியும்? 2 பேர் படுக்க சொல்றீங்களா? ஒரு ஆளு படுத்தாச்சு, இன்னொரு ஆளு. ஏய் ஏப்பா பாய் சரியில்லையா? பாய் சரியில்லையா இல்ல என் வாய் சரியில்லையா? ஏய் என்ன கீழ சொரிஞ்சிட்டு இருக்க? அரிக்குதுல. படுற பாயில படுயா. இதுல 3 பேர் படுக்கலாங்க. 3 பேர் எப்படி படுக்க முடியும்? நீங்க படுத்துக்காம பாருப்பா பாருங்க. ஏ பாப்பா ஏ உனக்கு ஒரு கும்பிடு, சாமானுக்கு ஒரு கும்பிடு. ஆத்தா பாய் வேணுமா வேணாமா? எனக்கு பாய் வேணாம் போங்க. அங்க சந்தேகமா இருக்கு, நீங்க 2 பேர் படுத்து காட்டுங்க. நான் படுறேன். சந்தேகமா இருக்கா? போங்க நீ படு, நீங்க படு. நான் படுக்கிறேன். இங்க வாங்க நீ. ஏய் இது என்னடா கருப்பா? அண்ணே பாய வரத கடுக்காதீங்கண்ணே. ஏண்டா உன் கூட நாடத்துக்கு வந்து என்னடா கண்டா வேணும்? நம்ம பாய் வியாபாரம் வந்து பொம்பளைக்கு மட்டும்தானே, ஆம்பளைக்கெல்லாம் விற்க முடியாது. என்ன அப்படி விக்கிறா? நீ காசே கொடுத்தாலும் எனக்கு வேணாம். உன் காசுல வாங்கி நான் அப்படி பொம்பளைக்கு வேணாம். நான் பொம்பளை நீங்க வரேன். உனக்கு பாய் வேணுமா? நீங்க பாய் எவ்வளவு சொல்றீங்க? உங்களுக்கு நான் விலைய சொல்லலையே தலைவா. ஏங்க யாரு நான் பாய்? அவங்களுக்குனா பாய் எவ்வளவு, எனக்குனா பாய் எவ்வளவு? உங்களுக்குன்னா ஓசியா கூட தருவேன். எனக்கு ஓசியா. சனப்பிரியா செனப்பிரியாயா ஜெயப்பிரியாயா? உனக்கு நான் இந்த பாயை மட்டுமா தர்றேன். எனக்கு ஒரு பாய் கொடுங்கண்ணே. ஏய் போப்பா. ஓ யாரு போன பாய் தரன்றது? நான் கேட்டா முறைக்கிறேன், அந்த புள்ள கேட்டா இதுங்கிறேன். அதான் ஏய் காசுல ஓசியா வாங்குறேன்னு சொல்றியா? இல்ல காசு கொடுத்தேன். அண்ணே காசு எவ்வளவு இருந்தாலும் நான் கொடுத்துறேனே. என்னடா கிளவி வருதுங்க? என்னடா பாய் வியாபாரி தலை தெரிச்சு ஓடுறேன். என்ன கிளவி வருதுன்னு சொன்னாங்க, எல்லா பாயை தூக்கி சொல்லிட்டாரு. பின்னால வருது எவன் மட்டும் தெரியாம தூக்கிட்டு வந்துட்டான் முண்டை. ஏய் கிளவி தலையில படுத்து கிடக்காயா? அந்த பாய் அந்த கிளவி தெரியும். உங்க வியாபாரம் முடிஞ்சா? யார் வியாபாரம்? திரும்பி பின்னாடி திரும்பி அங்கேயா அந்த பாட்டியோட நஷ்ட முடிய பாரு. சாந்தா சாந்தா தாயிர பக்கம் தாயிர சம்பரி அடுகலாம். சாந்தா தாயிர பக்கம் தாயிர சம்பரி அடுகலாம். சாந்தா 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 தாயிர பக்கம் தாயிர சம்பரி அடுகலாம்.
அடிக்கத்தானே வந்த அப்ப நேக்க அடிச்சுக்கிட்டு இருக்க டேய், நீ எப்படி ஆடுற என்ன பாட்டு பாட சொல்லி இவன் அடிக்கலாம்னு வேற என்ன டேய், எந்திரா மகன். சாந்தா சாந்தா தாயிர பக்கம் தாயிரா சாந்தா தகிர பக்கர தகிர மரியாதைகளா தாய வெளுத்து பங்கை ஏடுகளா பலகை ஏடுகளா ஒண்ணுலம்மா மாத்திரை இப்பத்தான் போட்டேன் வேலை குயிக் ஆகிக்கிட்டு கொடியா நீ எதுக்குடா மாத்திரை போட்ட அரே அடிக்கிற போது என்ன அடிக்க என்னடா வாடா வாடா இடியாப்பம்ல வச்சு பக்கத்துல போனா நாங்க எப்படி இடியாப்பம் 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 அண்ணா வா நல்லா ஆடுங்க ஏன்னா உங்களை உட்காந்து ஆட சொல்லலாம் நல்லா ஆடுறீங்க திடீர்னு நாளைக்கு நாடகத்துக்கு வரலன்னு சொல்லி வேற டான்ஸ் மயிர் கிடைக்காது இல்லை எங்களுக்கு நைஸா போய் நக்க போறான் அவங்க அதான் என்னை தாக்க கொடுத்துட்டு அங்கே போ உங்களை நான் காதல் பண்ணலான் இருக்கேன் திஸ் இஸ் லவ் லவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படியே காதல் பண்ணி காதல் பண்ணி அப்படியே தொண்டி குட்டி போய் கூட்டு போய் தொண்டி டக்காஸ் கடையில் அல்வா வாங்கி எதுக்கு அல்வா வாங்கி கொடுக்குறீங்க ஒரு முறுக்கு ஒரு அதிரசம் வாங்கி கொடுக்க வேண்டியதானே அப்படியே அல்வா வாங்கி கொடுத்தா லொபக்குன்னு இறங்கும்ல ஓ அப்படியே அல்வா வாங்கி ஒரு 2000 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி பூவை இங்க வந்து தொலையா பூவை எதுல வைக்கிறோம் பூவை எதுல வைக்கிறோம் பூவை போட்டு சங்கங்களா தூவி விட்டு அல்வாவும் பூ வாங்கி கொடுத்தாரு பூ எதுக்கு அல்வா எதுக்கு அல்வாவை அப்படியே தொண்டையில முழுங்கணும் லொபக்குன்னு இறங்க பூவை என்ன பண்ணுவோம் பூவுனா அப்படியே சங்கங்களா தூவி விட்டு நம்ம ரூம் சங்க சாரி சளி விட ரூம் எல்லாம் அந்த சனி மூலை அந்த மூலைலாம் பார்த்து சங்க ஓரமாதிரி தூவி விட்டு எதுக்கு சனி மூடில தூவணும் அப்பதான் சனியை கரெக்டாக பிடிக்க போறான்னு அர்த்தம் அப்படியே பாய விரிச்சு பொரியல் இல்லையா அப்படி பொரியல் என்ன தொண்ணு சங்கீதமா பாடுறா பொரியல் பாய விரிச்சு சேப்பரியா என்னங்க அப்படியே பாய விரிச்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பாய் விரிச்சு அண்ணே, முக்கியமான சீனு பேச அமைதியா இருங்க அமைதியா இருங்க இதான் முக்கியமான சீனு நீ கத்துனா பேச மாட்டேனா பாய விரிச்சு பாய் விரிச்சு அப்படியே உன்னை படுக்க சொல்லி நான் அப்படியே அவர் தூங்கிடுவாரு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க நான் வந்துட்டு போயிருவேன் அது வந்துட்டு போடுறாரு நான் போய் வெளியே போயிட்டு கதவை சாத்தி நான் பார்த்துக்கிறேன் இவங்க காங்கிரீட் போடுவாங்க ஓ அப்ப நான் எங்க படுக்கணும் நீ பக்கத்துல சுப்பிரமணி புடிச்சனோட பாடு ஏதோ வாயில வந்து அடிச்சு விட முடியாது நாளை உங்க அது என்ன சுப்பிரமணியோட படுக்க சொன்னா சரி சுப்பிரமணி புருஷன் புரிஞ்ச முள்ள பொண்டாட்டி ஆயிட்டா பொண்டாட்டி புரிஞ்ச அப்படி யாரு மாறி இருந்தாலும் கையை அப்படி சுரண்டாப்ல என் கையை தான் சுரண்டுறேன் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா பைய சுரண்டுவேன் இந்த என்ன சுரண்டி குண்டி வர பக்கம் ஒரு மாதிரியா இருக்கு அதனால உன்னை நான் காதல் பண்ண என் காதல் அவனுக்கு சந்தோஷத்தை பாரு காதல் பண்ண போறோம்னு சுரண்டுறோம் சொன்னோன்னா சேப்பரியா வந்தாலே ஒரு சந்தோஷம் தான்டா எல்லா டான்ஸுக்கிட்டே இதே வசனம் தான் பேசுறேன் யார் வந்தா ஏங்க எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா உனக்கா என்ன உசுரவே தர்றேன் உனக்கா ஏன்னா நாடாத்து வரையில ஒரு டீ ஒரு போண்டா கட்ட எனக்கு வாங்கி தரல உனக்கு மதிச்சா தரணும்டா ஆமா ஆமா அங்க போண்டா இருக்குல்ல வரவழி பையில கொடூரமா இருக்காங்க எனக்கு ஒரே குழப்பம் இல்ல அமைதியா இருங்க. ஒரே குழப்பமா இருக்கு 2 பேர் இருக்கீங்க நான் யாரை விரும்புறது அம்மா உட்காந்தா சிரிக்குதாடி எந்திரிச்சா சுருங்குதாடி நீ நடிக்கிற சரிவேடா ஆமா ஏ சங்கீத பாட்டு எங்க பாடுறா பாப்பா உட்காந்து பிரியுதடி வாழ்க்கை வாழ்க்கையில் என்றால் வாழ்க்கையில் என்றால் அவன் உலகே இல்லை அங்கடே போ ஏண்டா அக்கடு பிடிச்சா கூட சரி இல்லம்மா இவன் வந்து இட்லி ஊத்துறதுல ஃபேமஸ் ரெண்டு இல்லைன்னா ஒன்னத்தோட வாமா பொந்துலன்னா என்னடா பாட்டு பாடுற உனக்கு இந்த பாட்டை சொல்லி கொடுத்தது யாரு எனக்கா இது கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாட்டா இல்ல அண்ணன் அருளண்ணா எழுதின பாட்டு அண்ணன் அருளண்ணா எழுதின பாட்டு
ஆமா என்ன ஆமா ஐயா உங்களுக்கெல்லாம் ஜாலு ஊத்துனாங்க எனக்கு மட்டும் போடல இருக்கா எங்க துணைத் தலைவர் கருணாநிதி ஐயா அவர்கள் இங்க மேடைக்கு வந்திருக்காங்க. ஆனா மேடைக்கு வருவாங்க எதிர்பார்த்தா வரமாட்டேன்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பொண்ணாடை போத்துவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருக்கு உள்ள இருக்கா? இருக்கட்டும் ஏ வாடா, இருக்கட்டும் வாடா. நேத்து ராத்திரி பச்சை கிளி. அச்சா பச்சை கிளிடா. ஏன்டா போட்டு பண்ணிக்கிட்டு இருக்க? எங்கு பப்பனார்ந்து கொண்டிருக்க எனது பாசமிகு அன்பு மைத்தனர் மருதமணி அவர்களுக்கு தென்னிந்திய சங்கத்துடைய துணைத் தலைவர் அன்புனார் கருணாஸ் அன்புனார் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. கொடூரமா மருதமணி எங்களுக்கெல்லாம் வா விளையாடாத. இன்னைக்கு பூரா ஆளுங்க பூரா பெரிய பெரிய ஆளுகளா வந்திருக்காங்க. ஆமா ஐயா கவி உன்னை பார்க்கல, நான் பேச்சே வராதுமா. மருதமணி பயில கொடூரமா 17-10 பேரை கூட்டுக்கிறோம். இப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணு எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி நீ முன்ன வாமா. ஆமா நல்ல பையனா இருக்காரு, உன்னை முன்னால வர சொன்னாரு. ஆமா பயப்படல, நீங்க எதுக்குமா நான் எதுக்கு பயப்படுறேன்? என்னப்பா நானும் பண்ணவா? வா தலைவா, நான் அப்படி பண்ணா புரிஞ்சு பின்னாடி 60 நீட்டு தலைவா. நீ சொல்லிட்டு போயிடுவ, அப்படி பண்ணுன்னு நீ வாடு போயிடுவ. அவன் புரிஞ்ச வாயில சொல்லிட்டு இருந்தாலும் சில பை கட்டு 12 கதை. உண்மையிலேயே இளைஞர்களே என் வாழ்க்கைக்கு எனக்கு வாழ வைக்கிறது, இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா வாழ வைக்கிறது என்னை பார்த்தா இளைஞர்களே. இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் மருதமணி பயல்க கொடூரமா. அப்ப ஒண்ணு இப்ப ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ரெண்டா. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய கொஞ்ச நேரம் எருமா ஐயா சொல்லிக்கிறேன். தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்பராதர் வரையா? வேலைக்கு வரையாடி வேண்டுமா? எங்கடா கூப்பிடுறேன்? வேலைக்கு வரையாடி வேண்டுமா? என்ன வேலைக்கு வர? அந்த 50 ரூபாய் கொடுத்து என்ன வேலை பார்க்க? தோட்டத்துல மல்லி போட்டிருக்காரு. என்ன பொம்பளை பிள்ளை கூட்ட வர மாட்டியா? வருவேன். நீ பக்கத்துல வா. பொம்பளை பிள்ளை கூப்பிட கூடாதுமா. அடங்க வாயா. நீ ரொம்ப கூப்பிட கூடாது. அது நீ பக்கத்துல வர மாட்டே. அது நீ கூப்பிட்டல வேலைக்கு நல்லா இருக்கா? இங்க பாரு, இங்க பாரு. இங்க பாரு. இதெல்லாம் சொரிய கொடுத்த மாட்டே. நல்ல இங்க நீ வா கட்டிப்புடி. அவனே கூப்பிடுற, என்னைய கூப்பிட மாட்டேங்கிற. நீ ஏதோ பண்ணி போடுவீங்க. 10 வருஷமா நான் இருக்கேன், ஒரு நாளோட கூப்பிட மாட்டேங்கிற. அவன் இப்ப வந்தாலே வா வா வாங்குற. வாய பாரு கிளியாடி வாய் மாதிரி. தெரிஞ்சுக்கங்க, ஒண்ணும் சங்கதி இல்ல. சங்கதி இல்ல, நீ மாத்திரை ஓடல பாத்துருக்கா. சாந்தா அடிய கம்மக்கார ஓட நத்தா நிக்காம போறியா? யாருக்குமே பயப்பட மாட்டேன், உனக்கு மட்டும் பயப்பட வேண்டியா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன சண்டை. இங்க வா. அது ஏன் அவர் பக்கத்துல வந்து அப்படி கைய வச்சுக்கிறியே? மரியாதை அண்ணனுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியல. மரியாதை கருத்து புரியாவே, அதுக்கு தான் மரியாதை அளிக்கிறேன். இதுக்கு பாதுகாப்பு நீனு பார்த்து கை வச்சுக்க. இங்க வர மாட்டாப்ல, அதனால ஒண்ணும் பயம் இல்ல. அவனுக்கு தெரியும் வந்தா சிரமம் அவருக்கு தான், பாத்துக்க. ஐயா கட்டாம பாருங்க. இல்லப்பா, உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் அண்ணன். உனக்கு மரியாதை கொடுத்தேன் நான் எப்பவும். பாடுங்க ஏ வாகான நீங்க கிட்ட வந்து அந்த பிள்ளை அங்கிட்டு விடுங்க.
அந்த பையன் கரெக்டா செய்யறான்டா. அந்த பிள்ளை என்ன சென்டர்ல விடுங்க. ஆனா அவன் ஆள் பார்த்தான் சொல்றேன். டான்ஸ் ஒல்லியா இருந்தா நிக்க சொல்ல மாட்டேன். ஆள் நல்லா இருக்குன்னு எத்தி வச்சு புத்தியில பாக்கலாம்னு. நல்லா இருக்கா சிவனு மாறி ஆடுங்க. என்ன பட்ட என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? அப்படியே அந்த பிள்ளை காசு அப்படியே தொங்குது வர்ற அதான் டொங்காசு. அண்ணே அண்ணே நம்ம நாடாதுக்குள்ள ஜெயப்பிரியாவே போடுங்கண்ணே. அண்ணே ஜெயப்பிரியாவை அதுக்கு தானே போடுறது. அண்ணே என்ன நாடாத்துல போறியா நம்ம போட முடியலன்னு எதுக்கு போறதுன்னு சொன்னேன். செய்ய வரையாண்டுதே அதுக்கு நான் இவனும் கட்டிக்கு பிடிக்க மாட்டேன், என்னையும் கட்டி பிடிக்க விட மாட்டேன். என்னைக்கோ நடத்தப்பட்டு நல்ல சூப்பர் புள்ள வர்றது. என்ன அடிக்க வர பிரச்சனை என்னடா போடா இங்க வா பக்கத்துல வா. ஐயோ சொல்லிட்டியே வா. நான் பொம்பளை போல நல்லா சிரிச்சுக்கிட்டு போவேன். ஐயா இவனோட பழக்கத்தை குறைச்சுக்கிறேன்டா. எனக்கு அந்த பிள்ளை வேணாம், எனக்கு நீ இருந்தா அவரே நீ நானுக்கு நீ நானும் கிட்டிதான் அடிக்கலாம். இனிமே இவனோட ரூம்ல தக்கப்படாதா. என்ன ஒரு மாதிரியா தலைவன டான்ஸ் கிடைக்கல என்ன ஏறி அடிச்சிருக்கான் அவனை. என்னமா என்ன வைக்கிற என்னமா வைக்கிற எதுக்கி பட்டிய பாக்குற என்னமா என்ன வைக்கிற என்னமா அடிக்கிற நிக்கிற என்னமா கொல்லாம விட மாட்டேன். என்னமா என்ன வைக்கிற ஓனா இங்க வா இங்க வா. ஒருத்தருக்கு எந்த சிரிக்கவே வைக்கலையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி. அம்மா அப்ப நினைக்காங்க ஆளை பார்த்து பையன் பழக்கம் ரத்தம் வருதுன்னு கையை கிடைச்சு. அம்மா நீ வா செய்யறதுக்கு வான்னு கூப்பிடுற. அடிக்க ரத்தம் வரந்தா அதான் ஒரிஜினல். என்னடா சொல்ற? ஏண்டா டேய் ஆம்பளைக்கு நிர்ணயிச்சாடா. ஐயோடா நீ ஏன் பக்கத்துல வர மாட்டேங்கிறீங்க? இங்க வாயா. அப்படி இல்ல இங்க வாயா. அரிய கம்மக்கார கம்மக்கார மரத்தில கண்ணத்தா செண்டு காம போட மண்ணே பேசினாக்க என்னத்தா. சூப்பரா இருக்குடா. ஏண்டா முகரைய பத்தி ஆட மாட்டியாடா? உனக்கு மட்டும் நல்ல படந்த முகமா இருக்கு. இந்த புள்ள ஏற்கனவே இளநீ விட்டு கப்பலி வந்து நான் விளக்கம் சொல்லணுமா? அப்பா பின்னாடி வா பின்னாடி வா. கேமரா போற ஆஃப் பண்ணுப்பா. கேமரா போற ஆஃப் பண்ணு. அதான் தாய்க்குளம்புற எந்திரிச்சு போயிருங்க. இந்த பயலுக்கு கப்பலிங்க பத்தி சொல்லிக்கிறேன். எந்திரிச்சு பார்த்தா அப்ப நாடா காண்டி இருக்காங்க. நீ காசை வாங்க எப்படி விரட்டி வச்சு அடிப்பாங்க. நாவல்